கம்பன் கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று விழா மங்கலம் சிறப்பு மங்கள இசையை வழங்கியவர்கள் பனையூர் ஜி.வி. ஸ்ரீனிவாசன் குழுவினர், முட்டுக்காடு எம். வெங்கடேசன் நாதஸ்வரம், பட்டிப்புலம் பி.சி. வெங்கடேசன் நாதஸ்வரம், திருமயிலை எஸ். கஜேந்திரன் சிறப்பு தவில், திருவிடந்தை ஆர். லோகநாதன் தவில். அனைவரும் நிறைந்த அளவில் கரவொலி எழுப்பி வாத்திய கலைஞர்களை பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யும்படி சென்னை கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு இலக்கிய வீதி இனியவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பனையூர் ஜி.வி. ஸ்ரீனிவாசன் குழுவினர், முட்டுக்காடு எம். வெங்கடேசன் நாதஸ்வரம், பட்டிப்புலம் பி.சி. வெங்கடேசன் நாதஸ்வரம், திருமயிலை எஸ். கஜேந்திரன் சிறப்பு தவில், திருவிடந்தை ஆர். லோகநாதன் தவில். கலைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி கற்பகம் ராணிமேரி கல்லூரி இசைத்துறை பேராசிரியர் அவர்கள் கம்பன் இசை மாலை பாடல்களை தக்க பக்கவாத்தியங்களோடு வழங்க இருக்கின்றார்கள். வயலின் திரு நவீன்குமார் அவர்கள், மிருதங்கம் திரு குரு ராகவேந்திரா அவர்கள். திரு குரு ராகவேந்திரா அவர்கள் ராணிமேரி கல்லூரியில் தற்போது டாக்டர் பட்டம் பெறுவதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது கம்பன் இசை மாலை நிகழ்வினை வழங்குவார்கள். திருமதி கற்பகம் குழுவினர். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க குண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுநீ காட்ட தேம்பிழி மகராயாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ மருதம் வீற்றிருக்கும் மாதோ மருதம் வீற்றிருக்கும் மாதோ. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுநீ காட்ட மாதோ
தருவனத்துள் யான் இயற்றும் தகைவேள்விக்கு இடையூறா தருவனத்துள் யான் இயற்றும் தகைவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் தருவனத்துள் யான் இயற்றும் தகைவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடைக்காம வெகுளியன வெறுவர சென்று அடைக்காம வெகுளியன நிருதர்கிடை விளக்க வண்ணம் நிருதர்கிடை விளக்க வண்ணம் திருமுகத்து காட்டியன என் சிறுவர் நால்வரினும் அரிய செம்மல் ஒருவனை தந்திடுதியன திருமுகத்து காட்டியன என் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதியன உயிரிழக்கும் கொடும் பூசின் உயிரிழக்கும் கொடும் பூசின் உளைய சொன்னான் உயிரிழக்கும் கொடும் பூசின் உளைய சொன்னான் என்னர் நலத்தினாள் இணையள் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கௌவி ஒன்றை ஒன்று என்னர் நலத்தினாள் இணையள் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கௌவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் கமரீச கமதமத தனி கரி சானி தனி சா கம கமரி சனி சனி சதா கமதனி சா கமதனி என்னர் நலத்தினாள் இணையள் நின்றுழி கண்ணொடு கண்
ஆத்தன பேரிகள் ஆத்தன சங்கம் ஆத்தன நான் மறையாத்தனர் வானோ ஆத்தன பேரிகள் ஆத்தன சங்கம் ஆத்தன நான் மறையாத்தனர் வானோ ஆத்தன பல்கலை ஆத்தன பல்லாண்டு ஆத்தன பல்கலை ஆத்தன பல்லாண்டு ஆத்தன வண்டினம் ஆத்தன வேலை ஆத்தன வண்டினம் ஆத்தன வேலை ஆத்தன வேதிகள் ஆத்தன சங்கம் ஆத்தன நான் மறையாத்தனர் வானோ ஆத்தன பல்கலை ஆத்தன பல்லாண்டு ஆத்தன வண்டினம் ஆத்தன வேலை ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனேயாட ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனேயாள நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி தாங்க கருந்தவம் மேற்கொண்டு தாழிரு சடைகள் தாங்கி தாங்க கருந்தவம் மேற்கொண்டு ஊழி வெங்கானம் நன்னி ஊழி வெங்கானம் நன்னி ஊழி வெங்கானம் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி ஊழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டின் வாயென்று ஏழிரண்டு ஆண்டின் வாயென்று ஏழிரண்டு ஆண்டின் வாயென்று இயம்பினன் அரசன் என்றாள் ஏழிரண்டு ஆண்டின் வாயென்று இயம்பினன் அரசன் என்றாள் ஏழிரண்டு ஆண்டின் வாயென்று இயம்பினன் அரசன் என்றாள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய் தாழிரு சடைகள் தாங்கி தாங்க கருந்தவம் மேற்கொண்டு தாழிரு சடைகள் தாங்கி தாங்க கருந்தவம் மேற்கொண்டு ஊழி வெங்கானம் ஊழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளா
அரசன் என்றார். 7 ஆண்டின் வாயென்று எம்பின அரசன் என்றார். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானொடும் போனான். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கணமோ மழை முகிலோ மையோ மரகதமோ மறிக்கணலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாகழகுடையான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாகழகுடையான். ஐயோ இவன் வடிவென்பத் அழியாகழகுடையான். ஐயோ இவன் வடிவென்பத் அழியாகழகுடையான். ஐயோ இவன் வடிவென்பத் அழியா அழகுடையான். புவியினு கனியாய் ஆன்ற பொருள் தந்து புலனிற்று ஆகி அவியக துறைகள் தாங்கி. புவியினு கனியாய் ஆன்ற பொருள் தந்து புலனிற்று ஆகி அவியக துறைகள் தாங்கி. ஐந்தினை நெறிகளாவி சவியுற தெளிந்து ஐந்தினை நெறியளாவி சவியுற தெளிந்து தன்னின் ஒழுக்கமும் தழுவி அவியக துறைகள் தாங்கி. ஐந்தினை நெறியளாவி சவியுற தெளிந்து தன்னின் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியன கிடந்த கோதாவரியினை வீர கண்டார். சான்றோர் கவியன கிடந்த கோதாவரியினை வீர கண்டார். சான்றோர் கவியன கிடந்த கோதாவரியினை வீர கண்டார். குகனோடுமை வரானே முன்பு பின் குன்று சூழ்வான். குகனோடுமை வரானே முன்பு பின் குன்று சூழ்வான். மகனோடும் மறுவரானே எம்முழை அன்பின் வந்த. மகனோடும் மறுவரானே எம்முழை அன்பின் வந்த. அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானே. முதலரும் காணம் தந்து பூதல்
செம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானே புகழரு காலம் தந்து பூதல்வரால் பொழிந்தான் உந்தை ஆனதோ வெஞ்சமம் அலகில் கற்புடை ஆனதோ வெஞ்சமம் அலகில் கற்புடை சானகி துயரினம் தவிர்ந்தது இல்லையோ ஆனதோ வெஞ்சமம் அலகில் கற்புடை சானகி துயரினம் தவிர்ந்தது இல்லையோ சானகி துயரினம் தவிர்ந்தது இல்லையோ வானமும் வையமும் ஆ ஆ ஆ வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் போனதோ புகுந்ததோ ஒன்றும் காலமே வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் போனதோ புகுந்ததோ ஒன்றும் காலமே போனதோ புகுந்ததோ ஒன்றும் காலமே ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் ஏழை
வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழியான அரக்கனையாரிய ஆழியான அரக்கனையாரிய சூழியானை துகைத்தது சோபனம் சூழியானை துகைத்தது சோபனம் சூழியானை துகைத்தது சோபனம் ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழியான அரக்கனையாரிய சூழியானை துகைத்தது சோபனம் அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழேந்த அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழேந்த பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் தடையந்தங்கள் விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் தடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைதான் நோடி மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைதான் நோடி வசிட்டனே புனைதான் நோடி வசிட்டனே புனைதான் நோடி வான்வளம் சுரக்க நீதி மனு நெறிமுறையே என்றும் தான் வளர்த்திடுக நல்லோர் தம் கிளை தழைத்து வாழ்க தேன் வழங்கு அமுதமாதை தசரதன் ராமன் செய்கை யான் அளந்து அறைந்த பாடல் இடைவிடாது ஒளிர்க எங்கும் வான்வளம் சுரக்க வான்வளம் சுரக்க வான்வளம் சுரக்க கம்பன் இசை மாலை பாடல்களை 6 காண்டத்திலிருந்தும் நாங்கள் மிக அழகாக தொகுத்து ஒரு சிறுகதை போல அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். சரியான உரிய பண்களோடு பாடியவர்கள் திருமதி கற்பகம் அவர்கள். ராணிமேரி கல்லூரியில் இசைத்துறை பேராசிரியராக பணியாற்றுகின்றார்கள். நாளை காலையிலும் ராணிமேரி கல்லூரி மாணவிகள் மிக அருமையாக இங்கு 20 மாணவிகள் பாட இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் மிக அருமையாக பாடியதற்கு கம்பன் கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் இருந்து மிருதங்கம் வாசித்தவர் குரு ராகவேந்திரா அவர்கள் ராணிமேரி கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார். வயலின் இசை வாசித்தவர் நவீன்குமார் அவர்கள் வயலின் வாசித்தவர்கள். அனைவருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பில் நன்றி. செயற்குழு உறுப்பினர்கள் விழாக்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். திருமதி உலகநாயகி பழனி, விஜயலட்சுமி ராமசுவாமி, வாசிகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அருமையாக பாடல்களை இசைத்த கலைஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள்.
பொன்னாடை அணிவித்து போற்றிய செயற்குழு உறுப்பினருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த விருதாளர்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி. இந்த ஆண்டு 14 அறிஞர்கள் நம்மிடையே விருதுகளை பெற இருக்கின்றார்கள். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவியுள்ள கம்பன் விருதினை பெறுபவர் திரு இரா செல்வகணபதி அவர்கள். நீதியரசர் மு. இஸ்மாயில் நிறுவியுள்ள பேராசிரியர் கே. சுவாமிநாதன் நினைவு பரிசிலை பெறுபவர் முனைவர் இரா மோகன் அவர். நீதியரசர் மு. இஸ்மாயில் குடும்பத்தினர் நிறுவியுள்ள மு. இஸ்மாயில் நினைவு பரிசிலை பெறுபவர் கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள். ராசிபுரம் திரு எஸ். கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள கீவாஜா நினைவு பரிசிலை பெறுபவர் திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் ஆசிரியர் கலைமகள். திரு டி. சதாசிவம் திருமதி MS சுப்புலட்சுமி நிறுவியுள்ள கம்பன் அடிப்பொடி நினைவு பரிசிலை பெறுபவர் திரு தமிழ்மொழி கவிஞர் தமிழ்மொழி அவர்கள். ராசிபுரம் திரு எஸ். கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசிலை திரு இரா ராஜேந்திரன் தேவிரா என்ற புனைப்பெயர் உள்ள கவிஞர் அவர் பெறுகின்றார். சாந்தி சாதனா நிறுவியுள்ள மரேஎஸ் ராஜம் நினைவு பரிசிலினை திரு DS ராமலிங்கம் அவர்கள் நர்மதா பதிப்பகம் ராமலிங்கம் அவர்கள் பெறுகின்றார்கள். ராசிபுரம் திரு எஸ். கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள காக்கு கோதண்டராமன் நினைவு பரிசிலை பெறுபவர் இசைக்கவி ரமணன் அவர்கள். திரு எஸ். இத்ரீஸ் மரைக்காயர் நிறுவியுள்ள சீரா புராணம் பரிசிலை திரு மு. அப்துல் ரசாக் அவர்கள் பெறுகின்றார்கள். திருமதி சிவசங்கரி நிறுவியுள்ள எழுத்தாளருக்கான விருதினை பெறுபவர் திரு எழுத்தாளர் மாலன். திரு அருணை பாலரா வாயன் அவர்கள் திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை விருதினை பெறுகின்றார்கள். திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் எழுதிய செல்லும் சொல்வல்லான் என்ற நூல் இந்த ஆண்டு சிறந்த நூலுக்கான ஆசான்யா விருதினை பெறுகிறது. அதை தவிர வளரும் தலைமுறையிலிருந்து இந்த ஆண்டு நிறைய பரிசுகளை அள்ளிச் சென்ற 2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் வருடா வருடம் 2500 ரூபாய் அவர்களுக்கு நினைவு பரிசாகவும் அளித்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். திரு SP தியாகராஜன் திருமதி வள்ளியம்மை நிறுவியுள்ள கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் விருதினை செல்வன் தா திருமாறன் பெறுகின்றார். பேராசிரியர் சாலவன் பாப்பியா பட்டிமன்ற குழு அவர்கள் பரிசினை திரு செல்வி அனுகிரக ஆதிபகவன் அவர்கள் பெறுகின்றார்கள். 14 விருதாளர்களும் உரிய மரியாதையுடன் மேள தாளம் முழங்க தமிழ் பண்பாட்டின்படி அழைத்து வரப்படுகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கம்பன் கழகத்தின் தலைவர் அருளாளர் RMB ஐயா அவர்கள் இன்று கம்பனில் சட்டமும் நீதியும் ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவினை நூலினை வெளியிட உள்ள நீதி அரசர் திரு அரு லக்ஷ்மணன் அவர்கள், முதல் படியினை பெற உள்ள சென்னை கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் பத்மஸ்ரீ நல்லி குப்சாமி ஐயா அவர்கள், கம்பன் கழகமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்திய 3 எழுத்தில் முழு காப்பியம் மாக்கவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி ஒலிப்பேழைகளை வெளியிட உள்ள திரு அவை நடராஜன் அவர்கள், முதல் 2 பேழைகளை பெறுகின்ற திரு AM சுவாமிநாதன், இந்த ஆண்டு சென்னை கம்பன் கழகத்தின் அறக்கட்டளை நிகழ்வினை நிகழ்த்தியுள்ள மாண்புமிகு நீதியரசர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள், திரு ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று சிறப்புரை ஆற்ற உள்ள திரு சத்யசீலன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 40ஆம் ஆண்டு கம்பன் கழகத்தின் விழா மங்கலம் இனிதே இறை வணக்கத்துடன் தொடங்குகிறது. ராணிமேரி கல்லூரியின் இசை பேராசிரியர் திருமதி கற்பகம் அவர்கள் இறை வணக்கத்தை பாட அன்போடு அழைக்கின்றேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அவர் தலைவர் அன்னவர்க்கே
சரண் நாங்களே. ஏ ஏ இன்று மாலை கம்பனுடைய கவி மாலையிலிருந்து சில பாடல்களை பாடியதோடு நமக்கு மிக அருமையாக இறை வணக்கத்தை மெய்சிலிருக்கும்படி பாடிய திருமதி கற்பகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவின் தலைவர், கம்பன் கழகத்தின் தலைவர் அருளாளர் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அறிஞர் அன்பிற்குரிய திரு அரு இலக்குவணன் அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்திய நீதியரசர் ராமசுப்பிரமணியம் அவர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக ஆழ்வார்கள் ஆய்வு மையம் உருவாக்கி வைத்திருக்கிறார். சிறந்த விருதினை பெற வந்திருக்கிறார் தமிழ் பேரறிஞர் இரா செல்வ கணபதி அவர்களே, சிறந்த தமிழறிஞரும் பல்வேறு ஆய்வு நூல்களை இயற்றிய பேராசிரியர் மதுரை இரா மோகன் அவர்களே, இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழராகவே மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறந்த சொற்பொழிவாளர் அன்பிற்குரிய இலங்கை ஜெயராஜ் அவர்களே, இந்த விருதுகளை எல்லாம் வழங்க இருக்கிற, அதை பெற்றுக்கொள்ளுகிற பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்களே, IAS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற சிறந்த இலக்கிய செல்வர் AM சுவாமிநாதன் அவர்களே, சிறந்த சொற்பொழிவாளரும் தமிழகமெங்கும் தமிழுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிற அருமைமிகு பேச்சாளர், சிறந்த இலக்கிய அறிஞர் திருச்சி சோ சத்தியசீலன் அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் இனியவன் அவர்களே, பொருளாளர் தருமராஜ் அவர்களே, சிறந்த தமிழறிஞரும் தமிழக அரசின் உயர்ந்த பதவியிலே பணியாற்றவரும் தமிழ் பெருமகளுமான திருமதி சாரதா நம்பியார் அவர்களே, வழக்கமாக கம்பன் கழகத்தினுடைய விழாவிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பேரறிஞர்கள் முனைவர் வாசே குழந்தைசாமி அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய துணைத் தலைவரும் இந்த AVM அரங்கை வாடகை இல்லாமல் வருடந்தோறும் ஒதுக்கி தருகிற AVM அருமை புதல்வர் அன்பிற்குரிய சகோதரர் AVM சரவணன் அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து அதற்கு நிதியுதவி செய்து தொடர்ந்து மாதந்தோறும் நடைபெறுகிற
நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உதவி செய்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சகோதரர் முரளி அவர்களே, இங்கே இன்றைக்கு சிறந்த சொற்பொழிவுகளை இன்று மட்டுமல்ல நாளையும் மறுநாளும் உரையாற்ற இருக்கின்ற பேரறிஞர்களே, வருகை தந்திருக்கிற பெருமைக்குரிய அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கம்பன் கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கம்பன் கழகம் தமிழகத்திலே பல இடங்களில் காரைக்குடி கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள் தொடங்கிய அந்த காலத்திலே இருந்து பல மாவட்டங்களிலே ஆண்டுதோறும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆனால் சென்னை கம்பன் கழகத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. கம்பன் ராமாயணத்தை படைத்தது ஏதோ இதிகாச நோக்கத்தில் ராமனுடைய பெரும் புகழை இறைவனுடைய அவதாரமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் கம்பன் ராமாயணத்தை படைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமை பெற்றிருக்கிற தமிழ் மொழியில் வேற்று மொழிகள் கலந்து, குறிப்பாக வடமொழி போன்ற மொழிகள் கலந்து தமிழை அழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழை வளர்த்து காப்பாற்றுவதற்காக இலக்கியத்தை படைத்தவன் கம்பன். கம்பராமாயணம் என்பது ஒரு மாபெரும் இரவா இலக்கியமே தவிர அது இதிகாசம் மட்டுமல்ல. திருவள்ளுவருடைய திருக்குறளை 1000 குறளுக்கு மேல் கம்பராமாயணத்திலே பயன்படுத்தி கம்பனுடைய தமிழ் உணர்வை, தனித்தமிழ் உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேகமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாமல் அவன் தனித்தமிழை பயன்படுத்தி இருக்கிறான் என்கிற செய்தியே தமிழகத்தில் மறைக்கப்பட்டு விட்டது. கலைக்கோட்டு முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் வடமொழியிலே பெயர் உள்ளவர். ராமன் என்றும் வீழனன் என்றும் தயரதன் என்றும் இலக்குவன் என்றும் ராமாயணத்திலே வருகிற பாத்திரங்கள் அனைத்திற்கும் தனித்தமிழிலே பெயரிட்டு அழைத்தவன். அவனுடைய இறை வணக்கத்திலேயே இரவா புலவன் திருவள்ளுவர் பெயரை சொல்லாமல் அந்த பெருமையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ராமாயணத்தை படைத்திருக்கிறேன் என்று பாடியவர். இந்த சிறப்புகளையெல்லாம் மற்ற கம்பன் கழகங்கள் தலைப்பாக எடுத்து பயன்படுத்துவதில்லை. ஆனால் சென்னை கம்பன் கழகம் மட்டும் கடந்த பல ஆண்டுகளாக நல்ல தமிழை பயன்படுத்தி கொண்டு வருகிறது.
இந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெறுகிற நிகழ்ச்சியின் தலைப்புகளை நீங்கள் பார்த்தாலே தனித்தமிழிலே தமிழை வளர்க்க வேண்டும், பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் தலைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்போடு நடைபெறுகிற கம்பன் விழாவிற்கு 40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு விழாவாக உணர்ந்து தமிழை வளர்ப்பதற்காகவும் போற்றுவதற்காகவும் வருகை தந்து கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களையும் தமிழறிஞர்களையும் நீதியரசர்களையும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களையும் மனமாற மீண்டும் ஒரு முறை வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வரவேற்புரை வழங்கிய சென்னை கம்பன் கழக தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்ற நிகழ்வு. சென்னை கம்பன் கழக தலைவருக்கு ஆழ்வார்கள் ஆய்வு மைய தலைவர் திரு ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அறிஞர்களுக்கு சிறப்பு செய்தல் நீதி அரசர் திரு ஏஆர் இலக்மணன் அவர்களுக்கு எங்களுடைய சென்னை கம்பன் கழக தலைவர் ஆர்மி ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவ்வை நடராஜன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு ஏஎம் சுவாமிநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கம்பன் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சென்னை கம்பன் கழகத்தில் ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டு அவை நூலாக வெளியிடப்படுகின்றன. இந்த ஆண்டு 31வது நூல் மிக அருமையான ஒரு நூலாக மலர உள்ளது. நீதி அரசர் வே ராமசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய கம்பனில் சட்டமும் நீதியும் என்ற ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு இப்பொழுது நூலாக வெளியிடப்படுகிறது. நூலை வெளியிட உள்ளவர் நீதி அரசர் ஏஆர் லக்ஷ்மணன் ஐயா அவர்கள். வானதி ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதல் படியினை பெற்றுக் கொள்ளும்படி பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அறக்கட்டளை சொற்பொழிவினை வழங்கிய நீதி அரசர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அனைவருக்கும் நூலின் ஒரு படி வழங்கப்படுகிறது. மிக மிக அருமையான ஒரு நூல். மிக குறைவாக 225 ரூபாய் தான். ஐயா பணம் தரணுமான்னு சத்தம் இல்லாமல் கேட்குறாரு. இன்று 150 ரூபாய்க்கு இந்த நூல் கொடுக்கப்படுகிறது. ஒரு டாக்டர் பட்ட ஆய்வேட்டை போல 21 உட்தலைப்புகளோடு மிக மிக அருமையாக ஆழங்கால்பட்ட ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு 1.5 மணி நேரம் கேட்டவர்களுக்கு தான் நூலின் அருமை தெரியும். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். கம்பன் கழகமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்திய மாதாந்திர கூட்டங்கள் மொத்தம் 24. ஒவ்வொரு ஆண்டும் 12 கூட்டங்கள் மாணவர்களை மையமாக வைத்து அவர்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது போலவும், மீதி 12 கூட்டங்கள் சிறப்பு சொற்பொழிவாளர்கள் அறிஞர்களை வைத்து செய்வது போலவும் 24 கூட்டங்கள் 3 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு வெளியிடப்படுகின்ற ஒலி பேழைகள் 2ம் சென்ற ஆண்டு 3 எழுத்தில் முழு காப்பியம். தவம், பலம், வரம், சாபம், இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு சேலஞ்சிங் டாபிக் என்று சொல்வார்களே, அப்படி எடுத்துக்கொண்டு அற்புதமாக உரையாற்றினார்கள். மாகவி பாரதியின் புதிய ஆத்திசூடி புதிய ஆத்திசூடியை அதே போல 12 அறிஞர் பெருமக்கள் உரையாற்றினார்கள். 2 ஒலிப்பேழைகளும் வெளியிடப்படுகின்றன. அன்பர்கள் அனைவருக்கும் அவை இலவசமாகவும் தரப்படுகின்றன கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆதரவோடு. ஒலிப்பேழைகளை வெளியிடும்படி திரு அவ்வை நடராஜன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் 2 பேழைகளை பெறுபவர் திரு ஏஎம் சுவாமிநாதன் அவர்கள். 3 எழுத்தில் முழு காப்பியம்
மாக்கவி பாரதியின் புதிய ஆத்திசூடி. அன்பர்களுக்கு இடம் தேடி ஒலிப்பேழைகள் இலவசமாக வரும், கவலையற்க. அனைத்தும் ஒரே ஒலிப்பேழையில் அமைந்துள்ளன என்பது சிறப்பு செய்தி. ரெண்டாக இருந்தால் கூட தூக்கிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்றா இருக்கனால எளிமையாக தூக்கி கொண்டு போகலாம். இனி இன்றைய நிகழ்வின் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான உச்சகட்டமாக விருது வழங்குகின்ற நிகழ்வு. 14 விருதாளர்கள் மாலையும் கழுத்துமாக முகம் நிறைந்த புன்னகையோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களின் அறிவு இன்று அனைவரின் கர ஒலியோடு நம்மால் பாராட்டப்படுகிறது. சென்னை கம்பன் கழகத்தின் விருது வாங்குதல் என்பது சங்க பலகையில் இடம்பெறுகின்ற அளவு மிக மிக சிறப்பான ஒன்று. முதலில் நம்முடைய ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவியுள்ள கம்பன் விருதினை இந்த ஆண்டு பெறுபவர் கலைமாமணி செந்தமிழ் பாரதி இரா செல்வகணபதி அவர்கள். திருவாரூர் பிறந்தார் எல்லோர்க்கும் அடியேன் என்று நம்பி ஆரூரன். என் கணவர் இல்லைங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றிய திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் 1940 ராஜகோபால் பிள்ளை பார்வதி அம்மாள் செய்த தவப்பயனாய் மேன்மைக்குள் சைவம் தழைக்க தோன்றியவர் இரா செல்வகணபதி அவர்கள். தருமபுர ஆதீனம் தமிழ் கல்லூரியில் பயின்றவர். வித்வான் தேர்வில் மாநிலத்திலேயே முதல்வராக தேர்ச்சி பெற்று திருப்பனந்தாள் காசி மடத்தின் 1000 ரூபாய், பவுன் 100 ரூபாய் வித்த காலத்தில் 1000 ரூபாய் பரிசை அந்நாளிலேயே 1965 பெற்ற பெருமைக்கு உரியவர். தமிழ் பாலூட்டி தன்னை வளர்த்த தருமபுர ஆதீனத்தை நன்றியுடன் நினைந்து தருமபுர ஆதீனமும் தமிழும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ் வளர்க்கும் தருமபுரம் என்ற பெயரில் அது நூலாகவும் வெளிவந்துள்ளது. அது ஆதீனத்திற்கு அமைந்த அணிகலன். 6 தடந்தோள்கள் என 12 ஆய்வு நூல்களை படைத்துள்ள இவர் உலகமெங்கும் பயணம் மேற்கொண்டு ஆற்றிய சொற்பொழிவுகளின் எண்ணிக்கை அதிகமில்லை, 3500. தெய்வ சேக்கிழார் மனிதவள மேம்பாட்டு அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவி அதன் வாயிலாக இவர் வெளியிட்டுள்ள ஒலிப்பேழைகளும் ஒலி குறுந்தகடுகளும் ஏராளம் ஏராளம். ஒருவர் தன் வாழ்நாள் முழுவையும் தன் இல்லத்தில் இருந்து கேட்கத்தக்க அளவில் இலக்கிய பொழிவுகளை வெளியிட்டு செயற்கரிய செய்த பெரியவர் இவர். அனைத்திற்கும் மேலாக இதுவரை அரசோ ஆதீனங்களோ நிறுவனங்களோ பல்கலைக்கழகமோ செய்திராத ஒரு பெரிய மாபெரும் பணி சைவ சமய கலைக்களஞ்சியம் என்ற பெயரில் 10 தொகுதிகளாக அவர் வெளியிட்டுள்ளமை. நல்லாவே கையை தட்டலாங்க. ஏறத்தாழ 7700 பக்கங்கள், 32,000 தகவல்கள். எந்த தகவல்கள் சைவ சமயம் தொடர்பாக நீங்கள் வேண்டுமானாலும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பக்கம் பக்கமாக படங்களோடு அருமையான விளக்கங்கள் அதில் அமைந்திருக்கின்றன. தோரணவாயில் உட்பட 10 தொகுதிகள் இந்த சைவ சமய களஞ்சியம் இவரது இமாலய சாதனை. சைவமும் தமிழும் இரு கண்களென கொண்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நெறியில் வாழும் இவர் பெற்ற உயர் விருதுகள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து வரும் இவர்தம் அயரா பணியினை பாராட்டி சென்னை கம்பன் கழகமும் ஆழ்வார்கள் ஆய்வு மைய நிறுவியுள்ள கம்பன் விருதினை வழங்கி பெருமிதம் கொள்கிறது. கம்பன் விருதினை பெற கலைமாமணி திரு இரா செல்வகணபதி அவர்களை அழைக்கின்றேன். நீதியரசர் அவர்கள் எல்லோருக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் விருது, பொற்றாமரை அமைப்பின் விருது அனைத்தையும் பெற்றார். மதுரையில் இவருக்கு கருமுத்து தியாகராஜன் அவர்கள் மிக மிக அருமையான விழாவை ஏற்படுத்தி அன்னாரை பாராட்டி உள்ளதையும் நான் இங்கு குறிப்பிட விழைகின்றேன். அன்னாருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பேராசிரியர் கே சுவாமிநாதன் நினைவு பரிசிலை இந்த ஆண்டு பெறுபவர் முனைவர் இரா மோகன். மோவாவின் செல்லப்பிள்ளை என பாராட்டப்படும் இரா மோகன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் 10/12/1949 பிறந்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தமிழியர் புலத்தில் ஆராய்ச்சி மாணவராக 1972 சேர்ந்து தகைசால் பேராசிரியராக 2012 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றுதல் என்பது எளிமையான காரியமல்ல. தற்போது பணி நிறைவு பெற்றுள்ளார். கூப்பா ராஜகோபாலன் சிறுகதைகளை ஆராய்ந்து 1976 ஆண்டில் முனைவர் பட்டம் பெற்ற இவருடைய முதல் நூல் டாக்டர் மூவாவின் நாவல்கள். அண்மை நூல் மகிழ்ச்சி மந்திரம்.
ஆய்வும் பதிப்பும் தொகுப்புமாக இதுவரை இவர் வெளியிட்டுள்ள நூல்கள் 114. கணினி யுகத்திற்கு கம்பன் என்னும் சென்னை ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு மிகச்சிறந்த நூல். அது புதுச்சேரி கம்பன் கழகம், இங்கு வந்திருக்கின்றார்கள் புதுச்சேரி கம்பன் கழகத்திலிருந்து. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் பரிசை எங்கள் ஏவிஎம் அறக்கட்டளை நினைவு சொற்பொழிவு நூல் பெற்றுள்ளது என்பது மிக மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. இவருடைய வழிகாட்டலில் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் உட்பட 30 பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். குமரி அனந்தனுக்கே வாத்தியார் இவர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஷார்ஜா ஆகிய நாடுகளுக்கு சென்று தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரப்பிய பாங்கு உடையவர். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் தமிழ்நாடு அறக்கட்டளையும் இணைந்து வழங்கிய தமிழ்ச்சுடர் விருதையும், தமிழக அரசின் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய விருதையும், மகள் மணிமேகலைக்கு மகிழ்ச்சி வெள்ளம் 1 லட்சம் ரூபாயையும் தமிழக அரசிடமிருந்து பெற்ற பாங்கினை பெற்றவர். இவருடைய மனைவி மிகச்சிறந்த தமிழாசிரியர், செந்தமிழ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். குறவஞ்சி இலக்கியங்களை ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நற்றமிழ் பணி ஆற்றி வரும் இவரை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் நீதியரசர் மு. இஸ்மாயில் குடும்பத்தினர் நிறுவியுள்ள பேராசிரியர் கே. சுவாமிநாதன் நினைவு பரிசில் வழங்குவதில் பெருமை அடைகிறது. நீதியரசர் அவர்கள் அன்போடு அந்த விருதினை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீதியரசர் மு. இஸ்மாயில் குடும்பத்தினர் நிறுவியுள்ள மு. இஸ்மாயில் நினைவு பரிசிலை இந்த ஆண்டு தணிகை செல்வன் அவர்கள் பெறுகின்றார்கள். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் கூறுவார் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை. சான்றோர் கவியெனச் கடந்த கோதாவரி என்பானே கம்பன். அப்படிப்பட்ட தெளிந்த நீரோடை போன்ற கவிதைகளை படைத்தவர் தணிகை செல்வன் அவர்கள். செங்கல்பட்டை அடுத்த உரைக்காட்டு பேட்டையில் அழகம்மையார் தணிகாச்சலனார் தம்பதியருக்கு தவப்புதல்வனாய் தோன்றியவர் இந்த இளைஞர். இளம் கலை வகுப்பில் இவர் படித்தது அரசியல் ஆயினும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இவருக்கு பிடித்தது தமிழ். 10 கவிதை தொகுதிகள் உட்பட 20க்கு மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். 500க்கும் மேற்பட்ட பாட்டரங்குகளில் பாங்குடன் தலைமையேற்ற பெருமைக்கு உரியவர். கவிதை வீச்சு என்ற பெயரில் தனி நபர் நிகழ்வாக 200க்கு மேற்பட்ட நிகழ்வுகளை நிகழ்த்தியவர். கோவையில் கட்டணம் வசூலித்து கவிதை வீச்சு நிகழ்த்திய சாதனையாளர். காசு கொடுத்து இவருடைய கவிதைகளை வந்து கேட்கின்றார்கள் என்றால் இவருடைய கவிதைகள் எவ்வளவு பெருமைக்கு உரியன என்பதை நினைத்து பாருங்கள். இவருடைய கவிதைகளின் முழு தொகுப்பு வெளியிட்ட போது வசிட்டர் வாயால் பிரம்மரிஷி என்று பட்டம் வாங்குவது போல பாரதியும் பாரதிதாசனும் இணைந்தவர் கவிஞர் தணிகை செல்வன் என்று டாக்டர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்டவர். கவிஞர் வைரமுத்து பேரவை வழங்கிய சிறந்த கவிஞர் விருது, இலக்கிய வீதியின் கவிஞர் தாராபாரதி விருது, செம்மொழி ஞாயிறு விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை பெற்ற இவருடைய தமிழ் பணியை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் நீதியரசர் மு. இஸ்மாயில் குடும்பத்தினர் நிறுவியுள்ள மு. இஸ்மாயில் நினைவு பரிசிலை வழங்கி கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் தரம் வாய்ந்த இதழ்களின் வரிசையில் என்றும் சிறப்பிடம் பெறுவது கலைமகள். கலைமகள் ஆசிரியராக கடந்த 18 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள். குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தமிழ் பத்திரிகை உலக ஜாம்பவான் தினமணி நாளிதழின் ஆசிரியராக இருந்த ஏ.என். சிவராமனின் பேரன் உறவு முறைக்காரர். அம்மன் தரிசனம் மாத இதழுக்கு வித்திட்ட பெருமைக்கு உரியவர். சுபமங்களா இலக்கிய மாத இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்றை மிக அருமையான ஒரு முழுமையான நூலாக படைத்தவர். 80 ஆண்டு கால கலைமகளின் சிறந்த படைப்புகளை தொகுத்து கலைமகள் களஞ்சியம் என்னும் தொகுப்பு நூலை 2 பாகங்களாக உருவாக்கியுள்ள சாதனையாளர். சிறுவர்களுக்காக ராமாயண வினாடி வினாவை அம்மன் தரிசனத்தில் தொடர்ந்து எழுதி இளைய சமுதாயத்தை நல்லாற்றுப்படுத்தியவர். மலேசியாவில் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த சிறுகதைகளை பெற்று மலேசிய சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலை கொணர்ந்தவர். இந்நூல் ஊவைசா அவர்களுக்கும் கீவாஜா அவர்களுக்கும் காணிக்கையாக ஆக்கியுள்ளார். இவருக்கு கீவாஜா விருது கொடுப்பது மிகச்சிறந்த பொருத்தம் அல்லவா? அரசியல், சமூகம், இலக்கியம், ஆன்மீகம் குறித்து 1000த்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகளை தமிழகத்தின் சிறந்த இதழ்கள் அனைத்திலும் தொடர்ந்து எழுதி வரும் இவரது பன்முக புலமையை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் ராசிபுரம் திரு எஸ். கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள கீவாஜா நினைவு பரிசில் வழங்கி சிறப்பிக்கின்றது. புலவர் தமிழ்முடி அவர்கள். அவருடைய 2 அர்த்தமுள்ள கவிதை வரிகள்.
உலகில் வாழ பிறப்பவர் மக்கள், உலகம் வாழ பிறப்பவர் கவிஞர். உலகில் வாழ பிறப்பவர் மக்கள், உலகம் வாழ பிறப்பவர் கவிஞர். இது தமிழ்மொழியின் அருமையான கவிதை. மூவா தமிழின் முதுபெரும் அறிஞர்கள் மூதறிஞர் ராஜாஜி, டாக்டர் மூவா, ரசிகமணி டிகேசி, பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்களால் பாராட்டப்பட்டவர் தமிழ்மொழி அவர்கள். ரசிகமணி சொல்லுகின்றார், இவருக்கு எழுதிய கடிதத்தில், தாங்கள் தமிழை ரொம்ப ரொம்ப நன்றாக பேசுகிறீர்கள், எழுதுகிறீர்கள், ரசிக்கிறீர்கள். தங்களைப் போலவே உண்மையிலேயே தமிழை ரசிப்பவர்கள் 3 பேர் இருந்தால் போதும், தமிழ் நிச்சயமாக சிரஞ்சீவி ஆகிவிடும் என்று ரசிகமணி போற்றுகின்றார். இவரது இயற்பெயர் அர்ஜுன சுப்பிரமணியம். திருக்குறள் தமிழுக்கு முடியாக திகழும் சிறப்பு வாய்ந்தது என்ற அருமையான ஒரு கவிதையை இவர் பாடியதால் பெற்ற பட்டம் தமிழ்மொழி. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற உயர்ந்த நோக்குடன் தொடர்ந்து 30 ஆண்டுகள் பணியாற்றிய நல்லாசிரியர் இவர். தமிழன்னைக்கு அணிகலனாக 95 நூல்களை படைத்து அனைத்தையும் தமிழ்மொழி நிலையம் என்ற தம் பதிப்பகத்தில் தாமே வெளியிட்டு வருகின்றார். பாரதி வளர்ச்சி சங்கம் ஏற்படுத்தி பாரதியார் படைப்புகள் குறித்து தொடர் சொற்பொழிவுகளையும் ஆற்றி வருகிறார். தமிழ்மொழிக்கு தமிழ் மொழியே மூச்சு, மகாகவி பாரதியே பேச்சு. ஸ்ருங்கேரி சாரதா பீடம், காஞ்சி காமகோடி பீடத்தாலும் நிறைய சிறப்புகளை பெற்றுள்ளார். பாரதி ரத்னா, விரிவுரை வித்தகர், குழந்தை கவி சக்கரவர்த்தி போன்ற விருதுகளை பெற்றுள்ள இவருடைய தமிழ் புலமையை போற்றும் வகையில் சென்னை கம்பன் கழகம் திரு டி சதாசிவம், திருமதி MS நிறுவியுள்ள கம்பன் அடிப்பொடி நினைவு பரிசிலை வழங்கி மகிழ்கின்றது. புலவர் தமிழ்மொழி அவர்கள். முனைவர் இரா ராஜேந்திரன் அவர்கள் தேவிரா. நினைக்கவே முக்தி தரும் திருவண்ணாமலையில் தேவிகாபுரம் கிராமத்தில் ராமநாதன் ஜானகியம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தவர். தன் ஊரின் மீது இவர் கொண்ட பற்றை இவருடைய புனை பெயரே திருவண்ணாமலையிலிருந்து திரு எடுத்து ராஜநல்லா ரா எடுத்து தேவிரா என்று வைத்துக் கொண்டுள்ளார். கல்லும் கவிபாடும் காரைக்குடியில் புலவர் பட்டம் பெற்ற இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டமும், காக்கை பாடினியமும், தொல்காப்பிய செய்யொழியலும் ஒப்பாய்வு என்ற தலைப்பில் ஆய்வியல் நிறைஞர் MPhil பட்டமும், முனைவர் சி பாலசுப்பிரமணியன் அவர்களை ஆய்வு நெறியாளராக கொண்டு தமிழ் யாப்பு இலக்கண வளர்ச்சி என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர். பள்ளி ஆசிரியராக தம் பணியை தொடங்கி மீனம்பாக்கத்தில் உள்ள ஆமா ஜெயின் கல்லூரியில் பேராசிரியராக பணியை தொடர்ந்து அங்கு 21 ஆண்டுகளாக தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகின்றார். 22 ஆண்டுகளாக கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக உள்ளார். சென்னை பல்கலைக்கழக கல்வியாளர் குழுவின் அகாடமிக் கவுன்சில் உறுப்பினர், சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பாடத்திட்ட குழு உறுப்பினர். கடந்த 20 ஆண்டுகளாக IAS, IPS, IRS பணிகளுக்கு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழ் பாடங்களை இவர் நடத்தி வருகின்ற காரணத்தால் இவரிடம் பயின்றவர்கள் இந்தியா முழுக்க உயர்ந்த நிலையில் அரசு பணிகளில் இருக்கின்றார்கள் என்பது பெருமையாக நினைக்கத்தக்க ஒன்று. 25 நூல்களுக்கும் மேல் எழுதி தமிழின் மரபுக்கும் புதுமைக்கும் பாலமாக பணியாற்றும் இவரது நற்றமிழ் பணியினை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் ராசிபுரம் திரு S. கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள பேராசிரியர் S. ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசிலை வழங்கி சிறப்பு செய்கிறது. இந்த ஆண்டு மரே S. ராஜம் நினைவு பரிசிலை பெறுபவர் திரு DS ராமலிங்கம், நர்மதா பதிப்பகம் ராமலிங்கம் அவர்கள். ராமலிங்கம் என்றால் அறிந்தவர் சிலரே, நர்மதா பதிப்பகம் ராமலிங்கம் என்றால் அறியாதவர் சிலரே. அந்த அளவு பதிப்பகத்தோடு ஐக்கியமானவர் திரு ராமலிங்கம் அவர்கள். பதிப்பு செம்மல் என்று பாராட்டப்பட்டவர். சோழ வளநாடு சோறுடைத்து என்று புகழப்படும் சோழ நாட்டில் தஞ்சை மாவட்டத்தின் திருக்குவளை கிராமத்தில் பிறந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர். இவரது நர்மதா பதிப்பகத்திற்கு வயது 37. இதுவரை 4000 தமிழ் நூல்களையும் 6 ஆங்கில நூல்களையும் 50க்கு மேற்பட்ட துறைகளில் இவர் பதித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள், தனியார் நிறுவனங்களின் பரிசுகள் என 40க்கும் அதிகமான விருதுகளை நர்மதா பதிப்பகம் பெற்றுள்ளது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றப்படுதல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் 27 ஆண்டுகளுக்கு முன்பே ஓஷோ, J. கிருஷ்ணமூர்த்தி இவர்களின் தமிழ் ஆக்கங்களை முதலில் தமிழ் கூறும் நல்வுலகிற்கு தந்தவர் நர்மதா பதிப்பகம் ராமலிங்கம் அவர்கள். கானாசு, வள்ளிக்கண்ணன், அசோகமித்திரன், சுஜாதா, வாசந்தி, சிலம்பொலி செல்லப்பன், மாலன் போன்ற பழம் பெரும் எழுத்தாளர்களின் நூல்களை வெளியிட்டதோடு அமையாமல்
பாலகுமாரன், ஜெயந்தன், திலகவதி, டாக்டர் ருத்ரன் போன்ற புகழாளர்களின் முதல் நூல்களை வெளியிட்ட பெருமையும் திரு ராமலிங்கம் அவர்களுக்கு உண்டு. நர்மதா பதிப்பகத்தின் கிளை நிறுவனமான நியூ புக்லேண்ட்ஸ் மூலம் 300க்கும் அதிகமான தமிழ் பதிப்பாளர்களின் நூல்களை வாங்கி உலகமெல்லாம் வாழும் தமிழர்களுக்கு அனுப்பி சாதனை செய்து வருகின்றார் இவர். திரு விட்டல்ராவ் எழுதி நர்மதா வெளியிட்ட வாழ்வின் சில உன்னதங்கள் நூலுக்கு டெல்லி புஷ்பாஞ்சலி ஃபவுண்டேஷனின் 2.5 லட்சம் ரூபாய் பரிசு ஒரே நூலுக்கு வாங்கிய பெருமை நர்மதா பதிப்பகத்திற்கு உண்டு. அதைவிட மிக மிக சிறப்பான ஒரு பெருமை, தமிழ் வளர்ச்சி கழகத்தின் 7 பரிசுகளை ஒரே ஆண்டில் பெற்ற பெருமைக்கு உரியது நர்மதா பதிப்பகம். நர்மதாவின் பதிப்பு பணியினை பாராட்டும் வகையில் நர்மதா பதிப்பகத்தின் உரிமையாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு சென்னை கம்பன் கழகம் சாந்தி சாதனா நிறுவியுள்ள மரேஎஸ் ராஜம் நினைவு பரிசிலை வழங்கி சிறப்பு செய்கிறது. ராசிபுரம் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள காக்கு கோதண்டராமன் நினைவு பரிசிலை இந்த ஆண்டு பெறுபவர் மிக பிரபலமான ஒரு கவிஞர், நடிகர், பாடலாசிரியர், இசைக்கவி ரமணன் அவர்களை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சோழ வளநாடு சோறுடைத்து, சேரநாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு நல்ல தமிழ் உடைத்து என்று ஔவை புகழ்கின்றார். அதிலும் பாண்டிய நாட்டில் திக்கலாம் புகழும் திருநெல்வேலியில் பிறந்தவர். எங்கூர் சார் அது. அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தையார் அனந்த ராமசேஷன் லயலா கல்லூரியில் பொருளாதார விரிவுரையாளராகவும் ஹிந்து நாளிதழின் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியவர். வடமொழியில் ஆசு கவி. 25 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர். பெற்று பேணி வளர்த்த தாயார் ரொம்ப சின்ன வயசு, அவர் எழுதியிருக்கிறார், 85 வயதானவர் அவருடைய தாயார். 27 ஆண்டுகள் த ஹிந்து இதழில் பணியாற்றிய ரமணன் விருப்ப ஓய்வு பெற்று இலக்கிய பணியும் ஆன்மீக பணியும் கண்களென கொண்டு சேவை செய்து வருகிறார். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் தமிழ்மொழி சிறக்கும் என்ற உணர்வுடன் எல்லா துறைகளிலும் எழுதி குவித்து வருகின்றார். கவிதை நூல்கள் 10, கட்டுரை நூல்கள் 3, சுய முன்னேற்ற நூல்கள் 2, மொழிபெயர்ப்பு நூல்கள் 4, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் வாழ்க்கை வரலாறு, இப்படி இவர் தொடாத துறைகள் இல்லை. தான் எழுதிய பாடல்களுக்கு தானே இசையமைத்து தானே பாடும் ஆற்றல் உடைய இவர் வெளியிட்டுள்ள குறுந்தகடுகள் 10 பக்தி ரசம் சொட்டுவன, பரவசம் ஊட்டுவன. இந்தியாவில் மட்டுமின்றி கனடா, அமெரிக்கா, சிங்கப்பூர், ஸ்காட்லாந்து நாடுகளிலும் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் சொற்பெருக்காற்றிய நலம் மிக்கவர். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போன்ற நிறுவனங்களின் பணியாளர்களுக்காக சுய முன்னேற்ற தொடர் நிகழ்வுகள் பலவற்றை பன்முறை நிகழ்த்தியவர். கவிதைகளை படைத்தல், சொற்பெருக்காற்றுதல் இவற்றுடன் நிற்கவில்லை இவருடைய பணி. தொலைக்காட்சி நெடுந்தொடர்களிலும் நடித்துள்ளார். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் வெளிவருகின்ற அமுதா ஓர் ஆச்சரியக்குறி நெடுந்தொடரிலும், சன் தொலைக்காட்சியில் ரம்யா கிருஷ்ணனோடு ராஜகுமாரி என்ற நெடுந்தொடரிலும் நடித்தவர். தற்போது ஏவிஎம் நிறுவனத்தின் வைராக்கியம் என்ற நெடுந்தொடர் கலைஞர் தொலைக்காட்சியில் வருகிறது. அதிலும் முக்கியமான பாத்திரத்தில் நடித்து பெருமை சேர்த்துள்ளார். இவரது பன்முக பணிகளை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் ராசிபுரம் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள காக்கோ கோதண்டராமன் நினைவு பரிசில் வழங்கி பெருமிதம் கொள்கிறது. இந்த ஆண்டு சீரா புராணம் பரிசிலை பெறுபவர் மு. அப்துல் ரசாக் அவர்கள். கதிரவனின் தோற்றம் பற்றி கூற வந்த திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் நக்கீரர், உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று போற்றுகிறார். அந்த சூரியனுடைய அழகை காண வேண்டும் என்றால் நாம் எல்லாம் கன்னியாகுமரி செல்ல வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் புகழ்பெற்ற PMS குடும்பத்தில் KM சையத் முகமது, ஆயிஷா பிவி இவர்களின் புதல்வனாய் தோன்றியவர் அப்துல் ரசாக். திருவனந்தபுரம் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வரலாறும், காரியாவட்டம் கேரள பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழும் பயின்றவர். பெருங்கதை பொருளடைவு குறித்து ஆய்வு செய்து ஆய்வில் நிறைஞர் பட்டமும், சென்னை பல்கலைக்கழகத்தில் 80களில் தமிழ் மலையாள புதின போக்குகள் என்ற தலைப்பில் ஆய்வை மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றவர். 1992 முதல் சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஜெயகாந்தன், பாமா சிறுகதைகளை தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். தமிழ்ச்சங்க பலகை என்ற அமைப்பு அவற்றை வெளியிட்டுள்ளது. வன்முறைக்கு எதிரானது இஸ்லாம் என்ற இவரது நூல் 2007ஆம் ஆண்டு சீதக்காதி அறக்கட்டளை விருதும் 30,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் பெற்றுள்ளது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பதற்கு ஏற்ப எண்ணற்ற கவிதைகளை யாத்துள்ளார். இவர் பங்கேற்காத கவி அரங்குகளே இல்லை எனலாம். புதுவை இலக்கிய அமைப்பின் தமிழ் அன்பன் விருதினை பெற்ற இவர்தம் கவி புலமையை பாராட்டி
சென்னை கம்பன் கழகம் திரு எஸ். இத்ரிஸ் மரைக்காயர் நிறுவியுள்ள சீரா புராணம் பரிசிலை வழங்கி சிறப்பு செய்கிறது. அறிமுகம் வேண்டாத திருமுகம் திருமாலன். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி, பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி, ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்தது பத்திரிகை என்பார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தனது 16ஆம் வயதில் எழுத்து உலக பயணத்தை தொடங்கி எழுதுகோலும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என இன்று வரை என்றும் 16ஆய் எழுதி வருபவர் மாலன். இவரது கவிதைகளும் சிறுகதைகளும் இடம் பெறாத இதழ்கள் இல்லை எனலாம். இவரது கவிதைகள் சாகித்ய அகாடமி தொகுத்து வெளியிட்ட தொகுப்பிலும், எமர்ஜென்சியை விமர்சித்து இவர் எழுதிய கவிதை அமெரிக்க பேராசிரியர் ஆலிவர் பெரி தொகுத்த கவிதை தொகுப்பிலும் இடம்பெற்றுள்ளமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. திரு மாலனின் சிறுகதைகள் சீன மொழி, மலாய் மொழி, ஆங்கிலம் மற்றும் பல்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது சிறுகதை தப்பு கணக்கு திரு பாலு மகேந்திராவால் குறும்படமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இவரது படைப்புகளை ஆய்வு செய்து 3 முனைவர் பட்டமும் பலர் எம்ஃபில் பட்டமும் பெற்றுள்ளனர். சாகித்ய அகாடமியில் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர், சென்னை பல்கலைக்கழகத்தின் முதுகலை தமிழ் பாடத்திட்ட குழு உறுப்பினர், திருச்சி பாரதிதாசன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர், காமன்வெல்த் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், சவுத் ஏசியன் லிட்ரரி அசோசியேஷன் ஆகியவற்றில் உறுப்பினர். கணினியில் தமிழை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஆபீஸ் மென்பொருள் தமிழாக்கம் செய்யப்பட்டதில் முக்கிய பங்காற்றியுள்ள இவரது எழுத்து பணியினை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் திருமதி சிவசங்கரி அவர்கள் நிறுவியுள்ள சிறந்த எழுத்தாளருக்கான விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது. திரு அருணை பாலராவாயன் அவர்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றானை போற்றி பரவும் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறைக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து உரை எழுதியவர் அருணை வடிவேல் முதலியார் அவர்கள். தந்தைக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தார் என்பதற்கு ஏற்ப கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரில் பிறந்தவர் பாலராவாயன். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டமும் சேக்கிழார் ஓர் தமிழ் உணர்வாளர் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர். இதழியல் சைவ சித்தாந்தம் 2லும் சான்றிதழ் பெற்றுள்ள இவர் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் 4 ஆண்டுகள், சென்னை லயலா கல்லூரியில் 31 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் குறித்த சாத்திரங்கள் திருமுறைகளில் தீரா காதல் உடையவர். சென்னை பல்கலைக்கழகம் சைவ சித்தாந்த துறையின் வருகை பேராசிரியர் 3 ஆண்டுகள், சிங்கப்பூர் சிம் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் தேர்வாளர் 7 ஆண்டுகள், மொரீஷியஸ் மகாத்மா காந்தி நிறுவனத்தின் விரிவுரையாளர் 5 ஆண்டுகள் என்று கடல் கடந்து பறந்து தமிழ் பணி செய்து வருகிறார் இவர். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, லண்டன், ஆஸ்திரேலியா, ஹாலந்து நாடுகளில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாடுகளில் பங்கேற்று உலகெங்கும் பக்தி இலக்கியங்களின் பாங்கினை பறைசாற்றி வருபவர் பாலராவாயன். எழுமைக்கும் ஏமாப்பு உடைய 7 நூல்களை படைத்தவர். சித்தாந்த செம்மல், சித்தாந்த அறிஞர், தமிழ் செம்மல், திருமுறை நெறி பரவுவார், சித்தாந்த ஞான தேசிகர், சித்தாந்த சரபம், தமிழ் இலக்கிய ஒளி, செந்தமிழ் செவ்வேள் என்ற எண்ணற்ற விருதுகளை பெற்று தந்தையார் வழி நின்று தமிழும் சைவமும் தழைத்தோங்க 40 ஆண்டுகளாக இடையராது பணியாற்றும் இவரை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் வை. ராமஸ்ரீனிவாசன் மங்கையர்க்கரசி நினைவு அறக்கட்டளை நிறுவியுள்ள திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நினைவு பரிசில் வழங்கி பெருமிதம் கொள்கிறது. ஒரு உபரி தகவல், அவரும் நானும் ஒன்றாய் பயின்றவர்கள். முதுகலையில் என்னுடைய ஒன்றாய் படித்த மாணவர். அதை வச்சு வயசை கணக்கு பண்ணாதீங்க. நம் அனைவரின் நெஞ்சையும் இனிய தோற்றத்தாலும் சொல் வளத்தாலும் கருத்து பெருக்காலும் ஆழ்ந்த புலமையாலும் கவர்ந்தவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள். இன்று வந்திருப்பவர்களை 2 பேர் பறந்து வந்தவர்கள். பாலராவாயன் நம்மோட விருதை வாங்கியிருக்காக மலேசியாவிலிருந்து பறந்து வந்தார். ஜெயராஜ் அவர்கள் இலங்கையிலிருந்து பறந்து வந்துள்ளார். கம்பன் கூறுவான் இலங்கையோட அழக. மரம் அடங்களும் கற்பகம் மனையலாம் கனகம், அறம் அடந்தையர் சிலதியர் அரக்கியர்க்கு, அமரர் உரமடங்கி வந்து உழையராய் உழல்வர், ஒருவர் தரம் அடங்குவது அன்று இது தவம் செய்த தவமால் என்று இலங்கையின் அழகை வியந்து கம்பன் பாராட்டுகின்றான். தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் உறுதியான ஒரு இலக்கிய பாலத்தை அமைத்த பெருமைக்கு உரியவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள். தமிழகத்தில் நடைபெறும் கம்பன் விழாக்கள், சேக்கிழார் விழாக்கள், காப்பிய விழாக்கள் எதுவும் இவரின்றி நடவா. எனவே பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தங்கி அவ்வப்போது இலங்கை சென்று வருகின்ற அன்பர் இவர்.
ஆத்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 என்று அவ்வை கூறுவதற்கேற்ற நான் நலம் மிக்கவர். எத்தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் பிராக்கெட்ல போட்டேன், அரைத்த மாவை அரைக்காமல் நுண்மான் நுழைப்புலத்தோடு ஆய்ந்து புதிய சிந்தனைகளை ஆழ்ந்த கருத்துக்களை அவையோருக்கு வாரி வழங்குவதில் ஜெயராஜ் அவர்கள் மிக மிக சிறப்பான இடத்தை பெறுபவர். தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவ செய்தல் வேண்டும் என்ற பாரதி கனவை நனவாக்கியவர். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கொழும்பு நாடுகளில் கம்பன் கழகங்களை நிறுவி கம்பன் புகழை கன்னி தமிழை பரப்பி உலகெங்கும் பறைசாற்றியவர். மேடை பேச்சில் மட்டுமல்ல, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அவற்றின் மெய்ப்பொருள் கண்டு உணர்ந்து எழுதுவதிலும் வல்லவர். செல்லும் சொல் வல்லான் என்ற இவருடைய மிகச்சிறந்த ஆய்வு நூலுக்கு சென்னை கம்பன் கழகம் பேராசிரியர் ஆசாஞா குடும்பத்தினர் நிறுவியுள்ள சிறந்த நூலுக்கான ஆசாஞா விருது வழங்கி பேருவகை கொள்ளுகிறது. விருதினை பெறுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பல அன்பர்கள் அவர்களுடைய ஆய்வு நூல்களை அனுப்புகின்றார்கள். சிறந்த தேர்வு குழு உறுப்பினர்களை நாங்கள் அமைத்து ஒரு நூலுக்கு பரிசினை வழங்குகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு அந்த பரிசினை பெறுபவர் நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்கள். வளரும் இளம் தலைமுறையை ஊக்குவிக்க வேண்டும். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்று வள்ளலார் அவர்கள் சொல்வது போல அடுத்த இளம் தலைமுறையை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று தன்னால் இயன்ற பல முயற்சிகளை சென்னை கம்பன் கழகமும் பிற கம்பன் கழகங்களும் செய்து வருகின்றன. அந்த வகையில் இருவரை, ஒரு மாணவர் ஒரு மாணவி, இந்த ஆண்டு யார் நிறைய பரிசுகளை பெற்றார்களோ, யார் நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து இந்த மேடையில் சிறப்பு செய்தல், இந்த அறிஞர்களோடு அமர்ந்திருக்கின்ற பாக்கியம் பெற்ற ஒரு பெண்மணியும் ஒரு பிள்ளையும் திருமாறனும் அனுகிரக ஆதிபகவனும். அவர்களுக்கு நாம் எல்லோரும் வாழ்த்தை கரவொலி மூலம் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களும் நம்ம மாண்புமிகு நீதி அரசரை போல, ஒரு சுகி சிவத்தை போல இந்த மேடையில் நாங்கள் படித்து போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மேடை என்று சொல்லுகின்ற வகையில் அவர்கள் வளர வேண்டும் என்பது எங்களுடைய அவா. திருமாறன் கபாடபுரத்தில் இடைச்சங்கத்தை நிறுவி தமிழை காத்து வளர்த்த மன்னன் முடத்திருமாறன் என்று பெயர். இவருக்கு திருமாறன் என்ற பெயரை மிக பொருத்தமாக வைத்த தந்தை தமிழ் அரசன். இவர் திருமாறன், அப்பா பேரு தமிழ் அரசன். சீராட்டி மகிழ்ந்த அன்னை சங்கரி. லயலா கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் இறுதி ஆண்டு பயில்கின்றார். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் உடையவர். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழை மூச்சாக கொண்டவர். பள்ளியில் படிக்கும் போதே பரிசு பல வென்றவர். 8ஆம் வகுப்பு பயிலும் போதே சிறந்த பேச்சாளருக்கான விருதை தமிழக ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவிடம் பெற்றவர். ஸ்ரீராம் இலக்கிய கழகமும் மக்கள் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்திய குரல் செல்வி அனுகிரக ஆதிபகவன். கைத்தட்டுறதுக்கு நிறைய அவர்களோடு பயின்றவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம் என்று பாரதி கண்ட புதுமை பெண் போற்றப்படுகிறாள். இன்று புறந்தந்த தாய் லலிதா ஆதிபகவன். அவையத்து முந்தி இருக்க செய்த தந்தை திரு ஆதிபகவன் அவர்கள். அனைத்து குறிப்புகளையும் கொடுத்து ஒவ்வொரு மேடைக்கும் இவரை அழைத்து வந்து நாங்கள் அந்த தேர்வு முடிவுகள் சொல்லுகின்ற பொழுது அவர் தான் ரொம்ப டென்ஷன்ல இருப்பார். இந்த அம்மா பேசாம இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த குழந்தையை உருவாக்குவதில் பெற்றோர்களின் பங்கு மிக மிக பெரிது. விளையும் பயிர் முளையிலே என்பது போல பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் போதே தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை பேச்சு போட்டியில் தமிழக ஆளுநர் கரங்களால் அவர் பரிசை பெறுகின்ற பொழுது 10 வயது. சென்னை கம்பன் கழகம் பள்ளி அளவில் நடத்திய பேச்சு போட்டிகளில் 2 முறை முதல் பரிசு பெற்றவர். கல்லூரி அளவில் சென்னை கம்பன் கழக போட்டிகளில் இந்த ஆண்டு 6 பரிசுகளை அள்ளி சென்றிருக்கிறார். நேதாஜி மக்கள் மாநிலம் தழுவிய கட்டுரை போட்டியில் முதல் பரிசு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு, தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியில் முதல் பரிசு என்று இவரும் லட்சக்கணக்கில் ஓராண்டில் சம்பாதித்து கல்யாணத்தை பத்தி கவலையே பட வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்று பொழுதினும் பெற்றவர்களுக்கு பெரும் மகிழ்வை பெருமையை தான் பயில்கின்ற எத்திராஜ் மகளிர் கல்லூரிக்கு அளித்து வருகின்ற இளம் குருத்து இந்த மாணவி. இறுதி ஆண்டு கணினி பயன்பாட்டில் பயிலும் இவர் மாணவ பருவத்திலேயே சென்னை சேக்கிழார் விழா கம்பன் விழாக்களில் 1 மணி நேரம் உரையாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இவரை பாராட்டி சென்னை கம்பன் கழகம் வளரும் பெண் பேச்சாளருக்கான பேராசிரியர் சாலமன் பாப்பையா பட்டிமன்ற குழு பரிசினை வழங்கி வாழ்த்துகின்றது. இந்த ஆண்டு நம்மிடையே விருது பெற்ற நர்மதா பதிப்பகம் மிக அருமையான ஒரு பணியினை செய்து வருகின்றார்கள். திருக்குறளை மிக அருமையாக ஓலை சுவடி வடிவத்தில் ஒரு நூலாக வெளியிட்டு
மேடையில் இருக்கின்ற விருதாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதனை அன்பளிப்பாக அவர்கள் வழங்கி மகிழ்கின்றார்கள். நர்மதா பதிப்பகத்தாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குறள் 1330 மூல பாடல்களும் தெளிவான விளக்க உரையும் PS ஆச்சாரியா அவர்கள், நர்மதா பதிப்பகம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இளைய தலைமுறை இமய தலைமுறை ஆவதற்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு 6 இலக்கியங்களில் சென்னை கம்பன் கழகம் போட்டிகளை நடத்தி வருகின்றது. 40ஆம் ஆண்டு கம்பன் விழா போட்டிகளில் பரிசு பெற்றவர்கள். உங்கள் கரவொலி அனைவரையும் உற்சாகப்படுத்தும். உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கான ஒப்புவித்தல் போட்டி அமரர் கம்பன் அடிப்பொடி நினைவு பரிசு. முதற் பரிசு செல்வன் சாத்வத் குமார். இவர் ஹர்ஷா வித்யா மந்திர் மாணவர். 2ஆம் பரிசு செல்வி சி ரம்யா, சென்னை அண்ணா ஜெமெட்ரிக் பள்ளி. உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கான பேச்சு போட்டி திரு கி திருவேங்கடத்தையார் நூற்றாண்டு நினைவு பரிசு. முதற் பரிசு சேலையூர் சியோன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவன் நரேன் கௌதம். 2ஆம் பரிசு நுங்கம்பாக்கம் பத்மா ஸ்ரீசாத்ரி பாலபவன் பள்ளி மாணவி நிவேதிதா பாரதி. நான் பாரதி என்னும் போது பாரதி பாஸ்கர் நினைவு வரும். அவருடைய மகள் இவர். 3ஆம் பரிசு சென்னை மயிலாப்பூர் PS சீனியர் மெட்ரிக் பள்ளி மாணவி GS சிம்பாஞ்சனா. வழக்கறிஞர் சுமதி அவர்களுடைய மகள். உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கான கட்டுரை போட்டி அமரர் கம்பன் அடிப்பொடி பரிசு. முதற் பரிசு வேளச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி மதுமிதா. 2ஆம் பரிசு கோயம்பேடு சென்னை மேல்நிலைப் பள்ளி மாணவி தமிழ்ச்செல்வி. 3ஆம் பரிசு கல்கி அரங்கநாதன் மேன்போர்ட் மேல்நிலைப் பள்ளி பெரம்பூர் ஹேமலட்சுமி. அடுத்து கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் பிற போட்டிகள். ஒரு சிறப்பு என்னவென்றால் 6 இலக்கியங்களிலும் பரிசுகளை வென்ற மாணவி செல்வி அனுகிரகா ஆதிபகவன், எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி. இலக்கியம் திருக்குறள் முதல் பரிசு ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு பரிசு. இலக்கியம் சிலப்பதிகாரம் 2ஆம் பரிசு ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு நினைவு பரிசு. கரவொலி தொடரட்டும். இலக்கியம் சீராபுராணம் முதற் பரிசு PV ராமன் செட்டியார் விசாலாட்சி ஆட்சி நினைவு பரிசு. இலக்கியம் கம்பராமாயணம் 2ஆம் பரிசு பாபாலால் கம்பெனி பரிசு. இலக்கியம் பெரிய புராணம் 3ஆம் பரிசு காசிவாச அருணகிரி தம்பிரான் சுவாமிகள் நினைவு பரிசு. இலக்கியம் சீவக சிந்தாமணி முதற் பரிசு மகாபாத்தியாய டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நினைவு பரிசு. பரிசு வாங்கிட்டு போயிட்டா இன்னும் தொடருது. அடுத்ததாக 6 இலக்கியங்களுக்கே இத்தனை கரவொலி என்றால் 9 பரிசுகளை வென்ற மாணவி. 4 பேச்சு போட்டிகள், 4 கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டி 1 என்று 9 பரிசுகளை வென்ற மாணவி செல்வி தமிழ் அரசி நீதிபதி பஷீர் அகமது சையத் கல்லூரி. இலக்கியம் திருக்குறள் 2ஆம் பரிசு. இலக்கியம் சிலப்பதிகாரம் 3ஆம் பரிசு. இலக்கியம் கம்பராமாயணம் 3ஆம் பரிசு. இலக்கியம் சீவக சிந்தாமணி 2ஆம் பரிசு. 4 இலக்கியங்களில் பேச்சு போட்டிகளில் கட்டுரை போட்டிகளில் இலக்கியம் சீராபுராணம் 3ஆம் பரிசு. இலக்கியம் கம்பராமாயணம் முதற் பரிசு. இலக்கியம் பெரிய புராணம் 3ஆம் பரிசு. இலக்கியம் சீவக சிந்தாமணி 2ஆம் பரிசு மற்றும் கவிதை போட்டி 2ஆம் பரிசு. இதை படிக்கிறதுக்கே நமக்கு எப்படியாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோ எப்படி. தொடர்ந்து நீதியரசர் உயர் திரு மாண்புமிகு ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அரசினர் ஆடவர் கல்லூரி நந்தனத்தைச் சேர்ந்த செல்வன் கோமணி 2 பேச்சு போட்டிகள் மற்றும் 1 கட்டுரை போட்டியாக மொத்தம் 3 பரிசுகளை வென்றுள்ளார். திரு மணி அவர்கள் இலக்கியம் பெரிய புராணம் 2ஆம் பரிசு. இலக்கியம் சீவக சிந்தாமணி 3ஆம் பரிசு. கட்டுரை போட்டியில் இலக்கியம் சீரா புராணம் 2ஆம் பரிசு ஆக மொத்தம் 3 பரிசுகள். யாழினி சிறந்த படைப்பாளர் பேச்சாளர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவி. பேச்சு போட்டி இலக்கியம் கம்பராமாயணம் முதற் பரிசு. நம் கம்பன் கழக செயலர் இலக்கிய வீதி திரு இனியவன் அவர்களுடைய பெயர்த்தி. இலக்கியம் பெரிய புராணம் 2ஆம் பரிசு கட்டுரை போட்டி என மீளறுகின்றார்.
அடுத்து செல்வன் திருமாறன் லயோலா கல்லூரி மாணவர், இன்று விருது பெற்றவர். உங்கள் கரவொலியோடு அவருக்கு 2 பரிசுகள் காத்திருக்கின்றன. ஒன்று பேச்சுப் போட்டி இலக்கியம் சீரா புராணம் 2ஆம் பரிசு, இலக்கியம் பெரிய புராணம் முதற் பரிசு. இத்தனை பரிசுகளை அள்ளிச் செல்லும் மாணவ மணிகளுக்கு உங்கள் கரவொலி தொடர்ந்த வண்ணம் இருக்கலாம் அல்லவா? அடுத்து பேச்சுப் போட்டிகள் கல்லூரி மாணவர்களுக்கானது. இலக்கியம் திருக்குறள், இது ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு பரிசு. 3ஆம் பரிசு செல்வன் நூருல் ஹசன். அடுத்ததாக இலக்கியம் சிலப்பதிகாரம், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு பரிசு. முதற் பரிசு பெற்ற மாணவன் ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரி காஞ்சிபுரம் சரவணன் அவர்கள். இலக்கியம் சீரா புராணம், இது பிபி ராமன் விசாலாட்சி ஆட்சி நினைவு பரிசு. புதுக்கல்லூரி மாணவர் தமீம் அவர்கள் 3ஆம் பரிசு பெற்றுள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி அடுத்து வருவது. இலக்கியம் திருக்குறள், ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நூற்றாண்டு விழா நினைவு பரிசு. ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி திருச்சி செல்வி கிறிஸ்டினா முதற் பரிசு பெறுகிறார். 2ஆம் பரிசு சென்னை சிந்தி கல்லூரியினுடைய மாணவன் செல்வன் எஸ் அமர். அமர்ந்துள்ளவர்கள் கரவொலி எழுப்பவும். செல்வன் எஸ் அமர். 3ஆம் பரிசு செல்வன் வி தேவநாதன், வேல் பல்கலைக்கழக மாணவன், சிலப்பதிகாரம் 3ஆம் பரிசினை பெறுகின்றார். இது கட்டுரை போட்டி நினைவில் இருக்கிறது. இலக்கியம் அடுத்து சிலப்பதிகாரம், திரு அருணாச்சலம் பரிசு. முதற் பரிசு செல்வி லோகவாணி, இவர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி திருச்சியை சேர்ந்த மாணவி. அடுத்ததாக 2ஆம் பரிசு செல்வி ரம்யா, வைணவ கல்லூரி குரோம்பேட்டை மாணவி. அடுத்து இலக்கியம் சீரா புராணம் கட்டுரை போட்டி, ஸ்ரீ காசிவாசி அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் நினைவு பரிசு. முதற் பரிசு செல்வி ஜே சங்கீதா, கேசிஎஸ் நாடார், காசி நாடார் கல்லூரி சென்னை. அடுத்த இலக்கியம் கம்பராமாயணம் கட்டுரை போட்டி, ஏஎம்எம் வெள்ளையன் செட்டியார் நினைவு பரிசு. 2ஆம் பரிசு பி ஹேமலதா, எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி. இலக்கியம் பெரிய புராணம், முதற் பரிசு து ரம்யா, வைணவ கல்லூரி குரோம்பேட்டை. அடுத்து இலக்கியம் சீவக சிந்தாமணி, மகோபாத்தியாய டாக்டர் உவே சுவாமிநாதையர் நினைவு போட்டி. முதற் பரிசு செல்வன் மு சரவணன், அப்போலோ கல்லூரி ஸ்ரீபெரும்புதூர். அடுத்து 3ஆம் பரிசு எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியைச் சேர்ந்த செல்வி சு பவித்ரா. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், கரவொலி எழுப்பவும். கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை போட்டி, கம்பனை போல் வள்ளுவனை போல் கவிதை ஆற்றல் மிக்க மாணவ மாணவிகள். முதற் பரிசு அரசு கல்வியியல் கல்லூரி சென்னையைச் சேர்ந்த சண்முகம் அவர்கள். 3ஆம் பரிசு நீதிபதி பஷீர் அகமது சயீத் கல்லூரியைச் சேர்ந்த செல்வி ஐஸ்வர்யா. கம்பன் கழகம் ஆண்டுதோறும் சுடர் கோப்பைகளை கல்லூரிக்கு வழங்கி மகிழ்கின்றது. சிறந்த திறன் மிக்க மாணவர்களை உருவாக்கிய கல்லூரிகளை பாராட்டும் விதமாக இந்த சுடற்கோப்பைகள். முதலில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு வெள்ளி சுயற்கோப்பை, திருக்குறள் எனும் இலக்கியத்திற்காக. இதை பெறும் கல்லூரி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி திருச்சி. திருக்குறள் சுழற்கோப்பை ஸ்ரீமதி இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி திருச்சி. அடுத்து சிலப்பதிகாரம். அடுத்த இலக்கியம் சிலப்பதிகாரம், பரிசு பெறும் கல்லூரி ஏவிஎம் நினைவு வெள்ளி சுடற்கோப்பை. இதை பெறுகின்ற கல்லூரி சிந்தி கல்லூரி சென்னை டி நகர். கல்லூரியின் மாணவர் அமர் பெறுகின்றார். இலக்கியம் சிலப்பதிகாரம் சுடற்கோப்பை சிந்தி கல்லூரி டி நகர். அடுத்த இலக்கியம் சீரா புராணம்.
இந்த கனமான கோப்பையை வழங்கும் போது உங்கள் கரவொலி இன்னும் கனமாக இருத்தல் நலமே. அடுத்த ஏவிஎம் நினைவு வெள்ளி சுழற்கோப்பை சீராப்பண புராணத்திற்கு கேசிஎஸ் காசிநாடார் கல்லூரி மாணவி இந்த பரிசை பெறுகின்றார் கல்லூரியின் சார்பாக. அடுத்தது கம்பராமாயணம். இந்த மாணவியை விட உயரமான இந்த கோப்பையை அவர் பெறுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தானே. அடுத்த இலக்கியம் கம்பராமாயணம். எஸ் லால்சந்த் தாதா நினைவு வெள்ளி சுடற்கோப்பை கம்பராமாயணத்திற்காக நீதிபதி பஷீர் அகமது சையீத் கல்லூரி சென்னை 18 சார்பாக மாணவிகள் வருகின்றார்கள். கம்பராமாயண இலக்கிய கோப்பை. அடுத்தது பெரிய புராணம். அடுத்த இலக்கியம் பெரிய புராணம். சேக்கிழார் ஆய்வு மைய வெள்ளி சுடற்கோப்பையை வழங்கி மகிழ்கின்றார். இந்த கோப்பையை பெறுவது டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை அறிவியல் கல்லூரி சென்னை. அதன் சார்பாக மாணவி ஹேமலதா அவர்கள் வருகின்றார்கள். பெரிய புராணத்திற்கு அடுத்த இலக்கியம் சீவக சிந்தாமணி. அடுத்தது சீவக சிந்தாமணி இலக்கியத்திற்காக ஸ்ரீ ஜைன சங்கம் வெள்ளி சுடற்கோப்பையை வழங்கியுள்ளது. இந்த கோப்பையை SDNB வைணவ கல்லூரி குரோம்பேட்டை சென்னை அதன் சார்பாக இரு மாணவிகள் ரம்யா ரம்யா 2 ரம்யாக்கள் ரம்யமாக வந்து இந்த சுடற்கோப்பையை பெறுகின்றார்கள். இந்த சுடற்கோப்பைகளை ஒவ்வொரு ஆண்டும் 6 இலக்கியங்களை சிறப்புறுவதற்காக வழங்கிய அனைத்து பரிசாளர்களுக்கும் நன்றி. மாணவ மாணவிகள் மேலும் உங்கள் கரவொலி போலும் மென்மேலும் புகழ்பெற வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. திரு விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் சென்னை கம்பன் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நன்றிகளை பாராட்டி தலைமை உரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். நம் அனைவரின் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை கம்பன் கழக தலைவர் அருளாளர் RM வீரப்பன் அவர்களே, துணைத் தலைவர்கள் AVM சரவணன், டாக்டர் ஜெகத் ரக்ஷகன், திரு நல்லி குப்புசாமி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களே, செயலாளர் இலக்கிய வேதி இனியவன் அவர்களே, எனது அருமை நண்பரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் ராமசுப்பிரமணியம் அவர்களே, இணைச் செயலாளர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரான் அவர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற 40ஆம் ஆண்டு விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை கம்பன் கழக விழாவிற்கு நான் தலைமை ஏற்பது இது 3வது முறையாகும். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பொழுது இங்கு வந்து முதல் முறையாக தலைமை தாங்கினேன். அடுத்து இந்திய சட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்த பொழுது 2வது முறையாக இங்கு வந்திருந்தேன். இது 3வது முறை. கம்பன் கழகத்தின் நிர்வாகிகள் என் மீது கொண்டுள்ள அன்பிற்கும் பாசத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வெளியிட்டுள்ள கம்பனும் சட்டமும் என்ற நூலை எழுதியவர் என்னுடைய அருமை நண்பர் நீதியரசர் ராமசுப்பிரமணியம் அவர்கள். இந்த சென்னை கம்பன் கழக பாசறையால் வளர்த்தெடுக்கப்பட்ட என் அருமை நண்பர் நீதியரசர் ஆவார். அரிதின் முயன்று இந்நூலை எழுதியுள்ளார். இந்நூல் எழுதுவதற்காகவே கம்பராமாயணம் 10,000 பாடல்களையும் எழுத்து எண்ணி படித்து அதில் உள்ள நீதி தொடர்பான செய்திகளை சேகரித்து மிகச் சிறப்பாக இந்த நூலை அவர் எழுதியுள்ளார். நீதிபதி ராமசுப்பிரமணியம் அவர்கள்
வள்ளுவத்திலும் கம்பனிலும் பெரிய புராணத்திலும் ஆழங்கால் பட்டவர். தமிழ் இலக்கியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கம்பன் கழகத்தின் 40 ஆண்டுகால முளைச்சலின் அறுவடை இந்த நூல் என்றால் அது மிகையாகாது. அவருடைய நூலை இன்று வெளியிட்டதிலே பெருமையும் பூரிப்பும் நான் அடைகின்றேன். நாடெங்கும் இன்று கம்பன் கழகங்கள் தோன்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது நல்ல ஒரு அறிகுறி, வரவேற்கத்தக்க முயற்சி ஆகும். தமிழுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை இது காட்டுகின்றது. இத்தருணத்தில் முதல் தோன்றிய கம்பன் கழகத்தை பற்றி நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. முதற்கழகம் தோன்றியது எங்களது செட்டிநாட்டு பகுதியிலே காரைக்குடியில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னர். காரைக்குடியைச் சேர்ந்த சா கணேசன் என்ற பழுத்த தேசியவாதி தான் கம்பன் கழகம் அமைத்து கம்பன் திருநாள் என்ற பெயரில் விழா கொண்டாடத் தொடங்கினார். கம்பன் புகழ்பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் என்பது அவர் எழுப்பிய முழக்கமாகும். கம்பன் மீது கொண்ட பற்று காரணமாக தன் பெயரையே கம்பன் அடிப்படை என்று மாற்றிக்கொண்டார். ஆண்டுதோறும் விழா நடத்தி நாடெங்கும் உள்ள தமிழ் அறிஞர்களை அழைத்து சொற்பொழிவு ஆற்றச் செய்து கம்பன் புகழை பறைசாற்றினார். இன்று புகழ்பெற்று விளங்கும் பட்டிமன்ற விவாதம் அன்று காரைக்குடியில் தொடங்கியதாகும். அவருடைய அரும்பெரும் முயற்சியால் காரைக்குடியில் இன்று கம்பனுக்கு அழகிய மணிமண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது. அங்கு சா கணேசனாரின் சிலை திறப்பு விழாவில் 2 ஆண்டுகளுக்கு முன் என் தலைமையில் நடந்தது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடியை தொடர்ந்து தமிழகம் எங்கும் கம்பன் கழகங்கள் தோன்றின. தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக முன்னாள் தலைமை நீதிபதி மு. இஸ்மாயில் அவர்கள் இங்கு 40 ஆண்டு காலத்திற்கு முன்னர் இக்கழகத்தை தோற்றுவித்தார்கள். அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை யாரும் மறக்க இயலாது. குறிப்பாக கம்பராமாயணம் முழுவதையும் குறைந்த விலையில் பைபிள் தாளில் அழகாக அச்சிட்டு வெளியிட்டதை சொல்ல வேண்டும். இந்த அரிய சாதனையை இன்றைய நிர்வாகிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இல்லந்தோறும் கம்பராமாயணம் இடம்பெற வேண்டும். வால்மீகி முனிவர் வடமொழியில் இராமாயணத்தை முதலில் எழுதினார். இந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் இராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்திய நாகரிகம் பரவிய மியான்மார், பர்மா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா முதலிய கீழ்த்திசை நாடுகளிலும் இராமாயண கதை வழங்கப்படுகிறது, நாட்டிய நாடகமாக நடிக்கப்படுகிறது. இந்தி மொழிகளுள் தமிழில் எழுதிய கம்பராமாயணமே சிறந்து விளங்குகிறது, செப்பமுடையதாக உள்ளது. கம்பராமாயணத்தை முற்றும் கற்றுணர்ந்த அறிவு கடல் வாவே சுப்பிரமணியர் கூறுவதை பாருங்கள். வால்மீகியின் வரைபடத்தை வைத்துத்தான் கம்பன் தனது மாளிகையை எழுப்பியுள்ளான் என்றாலும் பாத்திர படைப்பிலும் கதை சொல்லும் திறனிலும் மூலவரை விஞ்சிய உற்சவராக விளங்குகிறார் என்று பாராட்டியுள்ளார். மேலும் உலக பெரும் கவிஞர்களான ஹோமர், வர்ஜில், தாந்தே, மில்டன், ஷேக்ஸ்பியர் முதலியோருடன் கம்பனை ஒப்பிட்டு அவர்களை விட மேலோங்கி விளங்குவதையும் சுட்டிக்காட்டுகிறார். இராமாயண கதை தமிழருக்கு கிமுவிலிருந்தே தெரியும். தமிழிலிருந்து கிடைக்கின்ற இலக்கியங்களில் தொன்மையானதாக கருதப்படுகின்ற சங்க இலக்கியங்களில் இராமாயணம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. சங்க நூல்களான அகநானூறு, புறநானூறு, பழமொழி முதலிய நூல்களையும் முதற் காப்பியமான சிலப்பதிகாரம், அடுத்து தோன்றிய மணிமேகலை, பின்னர் தோன்றிய பெருங்கதை, சீவக சிந்தாமணி என எல்லா காப்பியங்களிலும் இராமாயண கதைகள் உள்ளன. தேவாரங்களில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்,
தேவாரங்களிலும் ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தத்திலும் இராமாயண குறிப்புகள் உள்ளன. இவ்வாறு கம்பன் காலத்திற்கு முன்பு இராமாயணம் பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. கம்பர் காலம் 9ஆம் நூற்றாண்டு என தமிழறிஞர்கள் முடிவு செய்கின்றனர். கம்பன் தன் இராமகாதையை எழுதிய பின்னர்தான் தமிழர்களுக்கு முழுவதுமாக இராமாயணம் கிடைத்தது என்று கூறப்படுகிறது. தமிழுக்கும் சட்டத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு போலும். சட்டம் பயின்ற பல பெரியவர்கள் தமிழ் பேராசிரியர்களாகவும் அறிஞர்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள். கா. சுப்பிரமணிய பிள்ளை என்ற தமிழறிஞர் சட்டத்தில் எம்எல் பட்டம் பெற்றவர். இதனால் இவருக்கு எம்எல் பிள்ளை என்ற பெயர். அவரைப் போலவே பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை, தேப்போமி, சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழ் மேதைகள் எல்லோரும் சட்டம் படித்தாலும் சட்டத் தொழிலில் ஈடுபடாமல் தமிழ் பேராசிரியர்களாகவே பணியாற்றி தமிழுக்கு அரிய தொண்டு ஆற்றினார்கள். தமிழ் மொழியின் சுவை எப்படிப்பட்டது என்பதற்கு இதுவே ஒரு சான்று. தமிழின் சுவையை உள்ளபடி அறிந்தால் பிறகு வழக்கறிஞராக யாரும் இருக்க மாட்டார்கள் போலும். இங்குள்ள வழக்கறிஞர்கள் என்னை மன்னிப்பார்களாக, இன்க்ளூடிங் மிஸ்டர் காந்தி. கம்பனுக்கும் சட்டத்துறைக்கும் உள்ள தொடர்பு என்பதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். 40 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்த நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள் நீதித்துறையில் அப்பழுக்கற்ற அரசரான இவர் கம்பனிலும் கரைகண்டராக விளங்கினார். இதை பார்க்கும் பொழுது கம்பன் ராமனை குறித்து சொல்லும் ஒரு வாசகம் எனது நினைவுக்கு வருகின்றது. தென்சொல் கடந்தான், வடசொற்கலைக்கு எல்லை தேர்ந்தான் என்று கம்பன் ராமனை பற்றி சொல்லுவான். அவர்கள் தம் கண்ணை போல காத்து வந்த இந்த கம்பன் கழகத்தை அதே போல என்னுடைய அருமை நண்பரும் அருளாளர் பெரியவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இன்று காத்து வளர்த்து வருகின்றார்கள். அவர்கள் நடத்திய பல நிகழ்ச்சிகளிலே நான் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டிருக்கின்றேன். வெள்ளைநல்லூர் சடையன் மரபை சார்ந்தவர்கள் கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மௌலி என்ற கம்பன் பாடியிருப்பதை போன்று காரைக்குடி கணேசன் கொடுப்ப வாங்கி நீதித்துறையை புனைந்தது மௌலி கம்பனுக்கு என்று சொல்ல தோன்றுகின்றது. ஏனென்றால் கம்பனுக்கு நீதியின் மீதும் அறத்தின் மீதும் அவ்வளவு பற்று. எல்லா வழிகளிலும் அறம் இன்னதென்று கடைபிடித்து நடந்து காட்டியவன் ராமன். அதனால் தான் ராமனை நடையில் நின்றுயர நாயகன் என்று குறிப்பிடுகின்றான் கம்பன். சட்டங்களை போதிப்பவன் அல்ல ராமன், தானே நடந்து காட்டியவன். வெறி தாண்டவம் ஆடுகின்ற போர்க்களத்தில் அறம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் கொள்கை. இதை போர் அறம் என்று சங்க நூல்களிலே சொல்வார்கள். இந்த போர் அறத்தை ராமனை கடைபிடிக்க செய்கின்றான் கம்பன். கம்பன் கவிதை ஒவ்வொன்றும் சந்தமும் ஓசைநயமும் கொண்டதாக விளங்கும். எடுத்துக்காட்டாக ஒன்றை நாம் பார்க்கலாம். கேகய நாட்டில் இருந்து பரதன் அயோத்தி திரும்பியதும் தாய் கைகையை கேட்ட வரங்களால் தசரதன் உயிர் திறந்ததையும் ராமன் முடிசூடாமல் சீதை இலக்குவனுடன் காடு சென்றதையும் அறிந்து துடிதுடித்தான். தாய் கைகையினை கழிந்துவிட்டு அண்ணனை அழைத்து வர பெரும் சேனையுடன் காட்டுக்கு புறப்பட்டான். கங்கையின் வடகரையை அடைந்தான். காட்டில் ராமனுடன் புதியதாக நட்பு கொண்டவர் வேடுவர் தலைவரான குகன் இச்செய்தி கேட்டவுடன் கொதித்து எழுந்தான். ராமபிரானை காட்டுக்கு விரட்டியதுடன் அமையாது இங்கு வந்தும் எதிர்க்க நினைக்கின்றானே என சினமுற்றான். பரதனின் சேனையை விரட்டியடிக்க தன் வீரர்களை திரட்டினான். அவர்களுக்கும் உத்தரவிட்டான். உத்வேகம் ஊட்டினான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கினும் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ என்று பாடியிருக்கிறார். நமது கங்கை ஆற்றை கடந்து இவர்கள் எவரும் அப்பால் போய்விடுவார்களா?
யானைகளோடு கூடிய படைகண்டு அஞ்சி விலகி போகிறவனா நான்? என் தோழன் குகன் என்று ராமபிரான் என்னை பார்த்து கூறியதை நான் மறந்து விடுவேனா? பரதனின் படைகளை அழித்து துரத்தாவிடில் ஏழை வேடன் ஏன் சாகவில்லை என்று என்னை ஏச மாட்டார்களா என்பது இந்த பாடலின் விளக்கம். கோபத்தில் முகன் கொக்கரிக்கும் இப்பாடலில் சந்தனயம் மிகுந்து காணப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தமிழ் பண்பாட்டில் வளர்ந்தவர் கம்பர். மனித உயிர்களிலே காட்டு வேடனையும் குரங்கு இனத்தையும் அரக்கர் இனத்தையும் தன் உடன்பிறப்பாக கருதுகிற உயர்ந்த உள்ளம் இராமனிடம் இருந்தது. சிறை எடுத்த சீதையை விட்டுவிடுமாறு அண்ணன் ராவணனிடம் தம்பி வீடண்ணன் பலமுறை வற்புறுத்தி கூறினான். இராவணன் கேட்கவில்லை. எனவே ராமனிடம் அடைக்கலம் புகுகின்றான் வீடனன். அப்பொழுது ராமன், நாங்கள் காட்டிற்கு வந்த பொழுது முதலில் எங்களை அன்போடு பிணைத்த குகனோடு நாங்கள் நால்வரும் இணைந்து ஐவரானோம். பின்பு சுக்ரீவனை சந்தித்த பொழுது எங்கள் உறவு விரிந்தது. அவனோடு 6 இப்பொழுது நீயும் வந்து எங்களோடு இணைகிறாய். தசரதன் பெற்ற புதல்வர்கள் 4 பெறாத புதல்வர்கள் 3 சேர்ந்து 7 அதனால் எம் தந்தை நும் தந்தையாகின்றான். அதனால் நுந்தை என அழைக்கின்றேன் என்று கூறப்படுது. ராமாயணம் சகோதர பாசத்தையும் வற்புறுத்துகிறது. ஒரு பாடலில் செஞ்சுடரான் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே விஞ்சி விரதமே பூண்டிருந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார் என்று ஒரு பாடல் கூறுகின்றது. பாரதியார் கம்பனை பற்றி சொல்லுகின்ற ஒரு கருத்து, தமிழுக்கு கதி என்று கம்பரையும் திருவள்ளுவரையும் கூறுவர். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பரை வைத்து தமிழ்நாட்டினை புகழ்ந்து பாடுகிறார் நம் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். மேலும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று உறுதியாக கூறுகின்றார். அவர் அளித்துள்ள தீர்ப்புக்கு மேல்முறையீடு இல்லை. எல்லா துறையிலும் வல்லவன் கம்பன். எனினும் தனி ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய காப்பியத்தை படைக்க முடியுமா என்று பாரதிக்கு ஐயம் எழுகின்றது. பின் ஒருவாறு தெளிந்து கம்பன் என்னும் மானுடன் பிறந்ததும் என்று பாடுகிறார். கல்வியில் பெரியவர் கம்பர் என்பதும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பதும் சொல் வழக்குகள். கம்பநாடான் கவிதை போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்பது மற்றொரு வழக்கு. இவையெல்லாம் கம்பனின் கல்வி திறமையை நமக்கு உணர்த்துகின்றன. கம்பர் என்ற தமிழ் தாயர் நோற்ற மைந்தன் என்று கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை போற்றுகிறார். தமிழ்த்தாய் பெற்ற பிள்ளை கம்பன் என்பது இதன் பொருள். வாழ்க்கை தத்துவம். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கு இல்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வு பிறர்க்கென்று இருத்தல் வேண்டும் என்று அறிஞர் வாசுப்ப மாணிக்கம் அவர்கள் கூறுகின்றதை நாம் இங்கு நினைவு கூறலாம். கம்பன் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்ப்போம் என்று கூறி தலைமை தாங்கிட வாய்ப்பளித்த கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து என்னுடைய இடம் அமைகின்றேன். வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய உரையில் ஒரு கருத்தை சொன்னார்கள். அன்புள்ள குகனோடும் 5 சுக்ரீவனோடு 6 வீடனனோடு 7 இந்த காட்சிகளை அப்படியே நீங்க பின்னால் பார்ப்பீர்கள் என்றால் மிக அருமையாக உங்கள் கண்முன்னே கொண்டு வந்திருப்பவர் திரு SPM அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும். இந்த ஆண்டு முழுக்க யார் யார் என்னென்ன தலைப்பில் பேசுகிறார்களோ அதை அப்படியே கொண்டு வந்து எங்கள் கண்முன்னே காட்டுகின்ற அவருடைய பணிக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த அரங்கத்திற்கு ஒவ்வொரு பெயர் எங்கள் ஐயாவால் சூட்டப்பட்டிருக்கிறது. சடையப்பனுடைய வடிவம் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. கண்முன்னே கொண்டு வந்து மிக அருமையாக ஒரு வடிவத்தை மிக முயற்சியாக அதுக்காக பல பேரை தொடர்பு கொண்டு SPM அவர்கள் சின்சியர் டு த கோர் என்று சொல்வோம், அப்படி அதற்காக உழைத்து அந்த சடையப்பனாரையும் எங்கள் கண்முன்னே கொண்டு வந்திருக்கின்றார்.
நன்றி. இன்று பரிசு பெற்றவர்களை 3 பேர், ஒருத்தர் பாரதி பாஸ்கருடைய மகள், மற்றொரு சுமதியின் மகள், வழக்கறிஞர் சதீஷ் பையன். அந்த தலைமுறையில போட்டி போட்டு அவர்கள் போரிட்டதை நாங்க பார்த்தோம். அடுத்த தலைமுறை மோதுவது ஆரோக்கியமான மோதலாக உள்ளது. கம்பன் கழகத்தின் பணி சிறக்கட்டும்.